இப்போ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா ஜாதகத்துலேயும் இல்லை எல்லா ராசி பலன் எல்லாத்துலேயுமே, பயிற்சி பலன் எல்லாத்துலேயுமே இல்லை ஜாதகத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம வந்து முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங், 8ஆம் இடத்துல இப்படி இருக்குது, ராகு வந்து 12ல் வரார், இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் ஹாரோஸ்கோப்பில். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ராசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செக்மெண்ட்டெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ செக்மெண்ட்டோட பேர் வந்து நம்ம நிறையா ஜாதகங்களை பார்க்க நமக்கு வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு மேஷம் தான் பேர் அப்படின்றது நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு தெரியலன்னா இது நிறையா தடவை பார்க்க நிறைய ஜாதகங்களை பார்க்க இந்த செக்மெண்ட்ஸோடைய நேம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எங்கேயா ஒரு இந்த 360 டிகிரிஸை நம்ம வந்து எங்கேயா ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேஷம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேஷம், 0 to 30 டிகிரிஸோட பேர் வந்து மேஷம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 12 செக்மெண்ட்டில் 0லேருந்து 30க்கு தான் நம்ம நம்பர் 1ன்னு கொடுக்க முடியும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட். 30லேருந்து 60க்கு செகண்டு 2 அப்படின்னு பேர் அதாவது ரிஷபத்துக்கு செகண்ட் அப்படின்னு நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். பிகாஸ் நம்பர் ஆஃப் த செக்மெண்ட் அது பேர். இந்த முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இப்படி சொல்கிறது என்னென்னா எத்தனாவது செக்மெண்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு, எத்தனாவது ராசின்னு. ஸோ ஏன் மேஷத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ராசின்னு சொல்கிறோன்னா, ஸோ 12ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ சம்வேர் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஸோ 0லேருந்து 30க்கு பேர் மேஷம்னு வச்சுருக்கோம், 30லேருந்து 60க்கு பேர் ரிஷபம்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 12ல் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுனால ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு முதல் இடம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சுருக்கோம். இது வந்து ஜென்ரலாக இந்த ஸ்ப்ளிட்டுக்கு இப்படி வச்சுருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே முதல் இடம் அப்படின்னாலே மேஷம்தான். இது வந்து ஜென்ரலாக பிகாஸ் 0லேருந்து 30 டிகிரி. ஸோ 30-30யாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு 30 டிகிரிஸ் வந்து உடைய பேர் மேஷம்ங்கிறதுனால மேஷம் வந்து ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு. ஜென்ரலாக ஃபஸ்ட் நம்பர் 1ங்கிறது மேஷத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் 12ங்கிறது மீனத்துக்கு கொடுத்துருக்கோம், கடைசி ராசி அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. பிகாஸ் 330லேருந்து 360 டிகிரிஸ் இருக்கிறதுக்கு பேர் மீனம். ஸோ லாஸ்ட்டு இந்த 12ல் லாஸ்ட்டு செக்மெண்ட்டுங்கிறதுனால லாஸ்ட்டு ராசி 12ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் இப்போ நான் பிளாக்ல கொடுத்துருக்குற 1 2 3 4லாம் வந்து ஜென்ரலாக முதல் இடம்னாலே மேஷத்தோடைய இது. ஏன் நம்ம முதல் இடம் மேஷம், எப்போவுமே இந்த ஜோடியாக்கில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேஷம் தான். செகண்ட் வந்து ரிஷபம், மிதுனம் இப்படி ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ முதல் இடம் இப்போ 12ஆம் இடம்னு ஜென்ரலாக சொல்கிறப்போ எப்போவுமே மீனம் தான் 12வது இடம். ஸோ இந்த பேரெல்லாம் எப்படி ஃபிக்ஸ்டோ இந்த நம்பர்ஸும் அதே மாதிரி ஃபிக்ஸட் தான். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான 1, ஸ்டாண்டர்டான 2, 3ன்னு. ஸோ இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ராசி இருக்கும். ஸோ நம்ம ராசி என்னென்னா நம்ம சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் ராசி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு நட்சத்திரமும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இன்டர்னலாக இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்து எத்தனாவது பாதத்தில் இருக்கார், அதோட பேர் என்னன்னு பார்த்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் வந்து ஒருத்தருக்கு இந்த டிகிரிஸில் இருக்கார். ஸோ மேஷ ராசிக்காரர் அவர்னு நம்ம சொல்லியாச்சு. அவர் என்ன நட்சத்திரம்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் மேஷ ராசியோட 30 டிகிரிஸில் நம்ம வந்து ஜூமிங் லென்ஸ் போட்டு பார்த்தா அது எத்தனாவது மேஷ ராசியை நம்ம 9 பாதமாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் இப்போ எக்ஸாக்டாக அவர் எந்த டிகிரியில் இருக்காருன்னு பார்த்தா இப்போது 5வது பாதத்தில் இருந்தார்னா பரணி 1 அப்படின்னு வரும். ஸோ பரணி நட்சத்திரக்காரர் சந்திரன் அப்படின்னு வந்துடும். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நட்சத்திரம் ராசி பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெட்டில் இருக்கிற எக்ஸாம்பிளில் சுவாதி 1ல் சந்திரன் இருக்கார், விச் மீன்ஸ் தட் இந்த டிகிரிஸ் கணக்கு பண்ணிட்டோம். எத்தனை டிகிரியில் சந்திரன் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஹாரோஸ்கோப்பில் பார்க்குறோம். ஸோ அது வந்து இந்த துலாம் செக்மெண்ட்டில் வருது. ஸோ அவர் துலா ராசிக்காரர் ஆகிட்டார். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த என்ன நட்சத்திரத்தில் வராருன்னு எத்தனாவது செக்மெண்ட்டில் வரார் அப்படின்னு பார்த்ததில் இந்த இதில் வந்து சித்திரை, சுவாதி, விஷாகம் இது 3ம் பார்ட்டாக வரும். ஸோ அவர் வந்து சென்டரில் இருக்கார். ஸோ அதனால் சுவாதி 1ன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இவர் வந்து துலா ராசிக்காரர், சுவாதி நட்சத்திரக்காரர் இப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிடுது. ஸோ அப்போ ஆனதுக்கப்புறம் இப்போ பயிற்சி பலன்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ ராகு வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வரார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ
நம்ம எப்படி இந்த உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து ராகு வரார், அதனால் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து பயிற்சி பலன்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கு எப்படி எந்த இடம் என்னன்னு வச்சுக்கலாமா? எல்லாருக்குமே 1 2 3 இந்த ஜென்ரல் 1 2 3 தானா? கிடையாது. சந்திரன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருப்பார் பயிற்சி பலனுக்கு. ஜென்ரலாக காமன்லி சந்திரனை தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுப்போம். ஸோ நம்ம சொன்னது ஜோடியாக்கோடைய ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிளாக்ல எழுதியிருக்கிறது. பட் ஒவ்வொரு பர்சனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்கணுன்னா அந்த சந்திரனுடைய பிளேஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும். ஸோ இந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் இந்த துலாம் செக்மெண்ட்டில் துளாராசியில் இருக்கிறதுனால அவர் துளாராசிக்காரர். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா சுவாதி 1ல் வந்து அவரோட டிகிரி இருக்கிற பாதத்து பேர் வந்து சுவாதி 1ஆக இருக்குது. ஸோ சுவாதி நட்சத்திரக்காரர் ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து இவருக்கு முதல் இடம் வந்து துலாமாக தான் இருக்கும், 2வது இடம் விருச்சிகம், 3வது தனுர், 4வது கும்பம். ஸோ இவருக்கு வந்து இப்படி தான் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாராவது வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 6லேருந்து 5க்கு ராகு வரார் அப்படின்னு சொன்னால் துளாராசிக்கு அப்படி வருவார் 6லே. ஏன்னா இந்த பர்சனுடைய ராசி வந்து துலாம் ஆகிடுது. ஸோ சந்திரன் நம்ம ராசிலேருந்து தான் 1 2 3ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்போவுமே கிளாக் வைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, செகண்ட் செக்மெண்ட்டுங்கிறது ஜென்ரல் 12 செக்மெண்ட்டு. கடைசி வந்து 12ஆம் இடம் இது வந்து ஜென்ரல் 1 2 3. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ராசிங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு துலா ராசிக்காரருக்கு இந்த இடம் தான் முதல் இடமா இருக்கும், இது வந்து 2ஆம் இடமா இருக்கும், விருச்சிகம் தான் 2வது இடம். ஸோ தனுர் வந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் கும்பம், 6ஆம் இடம் மீனம். ஸோ இந்த பேர் சேஞ்ச் ஆகாது, பட் இந்த இடம் வந்து நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சந்திரன் இருக்கிறது தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்பர் 1. பயிற்சிக்கு அப்படி தான் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த மோஸ்ட்லி ஒரு 75% ஆஃப் த பீப்புள் வந்து பயிற்சியெல்லாம் வந்து சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து தான் சொல்லுவாங்க. இப்போ ராகு வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வரப்போ துளாராசிக்கு எப்படி ராகுனா 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விருச்சிக ராசிக்கு அவர் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடமா வரமாட்டார். யாருக்கான சந்திரன் இங்கே இருந்தால் அப்போ அவர் வந்து விருச்சிகத்துக்கு 1 2 3 4 5 இங்கே 5 போயிடும். ஸோ விருச்சிகத்துக்கு 5லேருந்து 4க்கு வரார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ராசியை வச்சு தான் அவர் எத்தனாவது இடத்துலேருந்து எத்தனாவது இடத்துக்கு பயிர்ந்து வரார் அப்படின்றத நம்ம ஜென்ரலாக மோஸ்ட்லி அப்படி தான் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக 1 2 3 4 டிவிஷனுக்கு நம்ம சொல்லியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த பயிற்சியெல்லாம் பார்க்குறதுக்கு 1 2 3 4 வந்து ராசியிலேருந்து கிளாக் வைஸ் நம்ம போடணும். சந்திரன் இருக்கிற இடத்த 1ஆ வச்சுட்டு 2 3 4 அப்படி போட்டு நம்ம வந்து 12 வரைக்கும் போடலாம். ஸோ இப்போ கன்னியா தான் வந்து 12ஆம் இடம், துலா ராசிக்காரராக இருந்தால் கன்னியா தான் வந்து 12ஆம் இடமாகும். பயிற்சி பலனுக்கு இப்படி தான் பார்க்குறது, இப்படி தான் பயிற்சி பலனுக்கு 1 2 3 4. ஸோ இப்போ கன்னியா ராசிக்கு ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் 12ஆம் இடத்துல அந்த கிரகம் பயிர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு? துலாம் ராசிக்கு. அப்படி தான் நம்ம வந்து இதே கன்னியா ராசிக்காரராக ஒருத்தர் இருந்துட்டார், சந்திரன் கன்னியாவில் இருந்துட்டா அவருக்கு இது முதல் இடமா போயிடும். ஸோ கன்னியாவுக்கு ஏதாவது கிரகம் பயிர்ந்து வந்தால் முதல் இடத்துக்கு அந்த கிரகம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா ஏதான ஒரு ராசி பலன் சொல்கிற ஜோசிய ராசி பலன் சொல்கிற வீடியோ எடுத்துக்கணும், யாரான ஒருத்தருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். இப்போ இதை சொன்னதுபடி நம்ம 1 2 3 4 நம்மளே போட்டு பார்த்துக்கணும். இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு சந்திரன் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்த்தாலே தெரியும் சந்திரன் எங்கேன்னு கண்டுபிடிச்சி நம்ம இந்த மாதிரி ரெட் பெனில் 1 2 3 4 போட்டு எழுதி வச்சுட்டு நம்ம அந்த ராசி பலனை கேட்டோன்னா அந்த ராசி பலனுக்கு அவங்க இப்போ ராகு பயிற்சி பலன் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம சொன்னது ஓகே இப்படி தான் பயிற்சி பலன் பார்க்குறாங்க போல இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ இன்னொரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த இன்னொரு ஜாதகம் வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா, இல்லை இன்னொரு ராசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியா ராசி ஜாதகத்தை ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயே இந்த மாதிரி ரெட்டில் 1 2 3 4 போட்டுறோம். அப்புறம் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து ராகு பயிற்சி பலன் பார்க்குறோம். ஸோ ராகு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகு பயிர்ந்து வராங்க. ஸோ நம்ம போட்ட நம்பரும் அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அப்படி தான் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சந்திரன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்.
இப்போ எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இந்த 12 கட்டத்தில். ஸோ கரண்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு வந்து இங்கே இருக்கார், இந்த மீனத்தில் இருக்கார். ஸோ ராகு பயிற்சி ஆகிற அன்னைக்கு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வருவார், பயிற்சியாகி இங்கே வருவார். ஸோ அப்போ எத்தனாவது இடத்துக்கு ராகு வரார் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்கணும்னா இந்த மாதிரி ரெட்டில் நான் எப்படி சந்திரன் வச்சு இதுக்கு போட்டேனோ அதை நம்ம போட்டு வச்சுட்டு பயிற்சி வீடியோவை பார்த்தா, ஏதாவது ஒரு பயிற்சி வீடியோவை பார்த்தா நமக்கு வந்து அவங்க சொல்கிறதும் நம்ம எப்படி நம்பர் அலோகேஷன் பண்ணுறதுங்கிறது கிளியர் ஆகும். ஸோ பயிற்சினாலே நம்ம ராசியை வச்சு தான் எத்தனாம் இடத்துக்கு வரார், பயிர்ந்து எத்தனாம் இடத்துக்கு வரார் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரு பயிற்சி. ஸோ குரு வந்து 2025 ரிஷபத்துக்கு வருவார். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மேஷராசி ஜாதகமாக இருந்தால் ஸோ உங்களுக்கு முதல் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு குரு வரார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி ஜாதகமாக இருந்தால் அப்படி. இதே இந்த ஜாதகத்துக்கு பார்த்தோன்னா 8, ஸோ 8ஆம் இடத்துக்கு குரு வரார் அப்படின்றது வரும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கரண்ட் பொசிஷன் ஆஃப் பிளானட்ஸு நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குது அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கரண்ட் பிளானட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப், ஒரு அந்த டேயோட ஹாரோஸ்கோப்பை எழுதி அதை நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே பேசிக் என்னென்னா ராசி, சந்திரன், நட்சத்திரம், அதுக்கப்புறம் இந்த 1 2 3 4 எப்படி போடுறது, சந்திரன்லேருந்து கிளாக் வைஸில் 1 2 3 4 போடணும். நம்மளுடைய ராசி என்னவோ அதுலேருந்து 1 2 3 4 போடணும். பயிற்சி பர்பஸஸ்க்கு அப்படி தான் பார்க்கணும். ஸோ பயிற்சின்னு சொன்னால் எக்ஸாக்டாக ஹாரோஸ்கோப்பில் என்னன்னு நமக்கு தெரியலனா இதுதான் அதோடைய மீனிங். ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து 1 2 3 4 சந்திரன்லேருந்து கிளாக் வைஸ் போட்டால் நமக்கு வந்து ஓகே இதை தான் சொல்கிறாங்க, நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரதுனால 6லேருந்து 5க்கு ராகு வராங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகும். இப்போ பயிற்சி பலன்லாம் கேட்குறப்போ இந்த வருஷம் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு ராகு வரார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி மீனம்னா எங்கே, கும்பம்னா எங்கன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம இங்கேருந்து இங்கே வராருன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து 6லேருந்து 5க்கு ராகு பயிர்ந்து வரார் அப்படின்னு சொன்னால் அது நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சந்திரன் எங்கேன்னு பார்த்து 1 2 3 4 போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த ராசி அவங்க சொல்லுவாங்க எதுலேருந்து எதுக்கு பயிர்ந்து வராருன்னு. ஸோ நமக்கு அது எந்தெந்த நம்பர்ஸ்னு பார்த்து அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வரார். 6லேருந்து 5க்கு வரார் ராகு அப்படின்னு சொன்னால் இது நம்ம 2 3 ஹாரோஸ்கோப் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா நம்ம வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 5 தடவை பார்த்தா இந்த நேம்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும்.